வணக்கம் மக்களே! செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் வழங்கும் தமிழ் ஆட்டோகேட் முழுமையான கோர்ஸிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வீடியோல அ ஒரு 200 x 100 ரெக்டாங்கிள அப்சல்யூட் மெத்தட்ல பார்த்தோம். ஆனா ரியல் டைம் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்க்கு ஆரிஜின் பாயிண்ட்ட விட நாம லேட்டஸ்ட்டா ஒர்க் பண்ற பாயிண்ட்ட வச்சு வரையறது தான் ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் இந்த ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் மெத்தட் பயன்படுத்தப்படுது. இந்த வீடியோல ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் மெத்தடை யூஸ் பண்ணி முன்ன வரைஞ்ச அதே டைமென்ஷன்ஸ் இல்ல அதே விட்த் அண்ட் லெங்த் இருக்கிற அதே ரெக்டாங்கிளை எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் மெத்தடோட ஃபார்முலான்னு ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலானா என்னன்னா அட் அப்படின்ற சிம்பிளை என்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வேல்யூவை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா அட் dx அண்ட் dy அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. dx அப்படின்னா என்னன்னா டிஸ்டன்ஸ் இன் எக்ஸ், dyனா டிஸ்டன்ஸ் இன் ஒய். அவ்வளோதான். புரிஞ்சுச்சுங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுக்கவே தேவையில்லை. அட் dx அண்ட் dyனா டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நீங்க கடைசியா கிளிக் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து டெம்பரரி ஆரிஜினா மாறிடும். அப்போ அந்த ஆரிஜின்ல இருந்து நீங்க எக்ஸ் மற்றும் ஒய்ல எவ்வளவு தூரம் நகரணும்னு மட்டும் சொன்னா போதும். ஓகேங்களா? சரி, முதல்ல எல் கமாண்டை என்டர் பண்ணி எல்ன்ற லெட்டர் என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எனக்கு நான் இங்கே கோஆர்டினேட்ஸ் கொடுக்க தேவையில்லை. எல்லா டைமும் ஆரிஜின் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் எனக்கு தோன்ற இடத்துல நான் வந்து ஒரு மவுஸ் மூலமாக ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வலது பக்கமாக 200 தூரத்துக்கு ஒரு கோடு வேணும். ஓகேங்களா? அதனால அட் சிம்பிள் டைப் பண்ணுங்க. 200, 0 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல 200 போகணும், ஒய் ஆக்சிஸ்ல எங்கேயும் போக தேவையில்ல. ஸோ அதனால இந்த கோஆர்டினேட் மெத்தட் என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து ஒய் ஆக்சிஸ்ல தான் எனக்கு 100 தேவை. அதனால எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 போட்டு 100 கொடுத்துட்றேன். வந்துடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு எக்ஸ்ல டிராவல் பண்ணணும். அட் கொடுத்துட்டு -200 போட்டு ஒய்ல 0 கொடுத்துட்றேன். ஓகே, திரும்ப டவுன் வரணும். டவுன் வரும்போது அட் கொடுத்துட்டு 0 போட்டுட்டு -100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆரிஜின் பாயிண்ட்ல முடிஞ்சிருச்சு. ஸோ சீன் போட்டு என்டர் தட்டினா லைன் க்ளோஸ் ஆயிடும். உங்களுக்கு இதை நான் வேகமா எப்படி வந்து ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்காக இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? முதல்ல எல் என்டர் பண்ணி லைன் என்டர் பண்ணி கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் எதனா ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு ஆரிஜின் தேவையில்லை. நீங்கள் மவுஸை ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு வித் லைன் வரையணும். ஓகேவா? வித் லைன் நமக்கு வலது பக்கம் 200 தூரத்துக்கு கோடு வேணும். அதனால அட் 200, 0ன்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. ஓகேங்களா? ஹரிசாண்டல் லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஹைட் லைன். ஹைட் லைனுக்கு நான் மேல் நோக்கி 100 போகணும். அதனால அட் 0 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இடது பக்கமோ வலது பக்கமோ நான் போக தேவையில்ல. எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து நான் 100ன்னு டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வெர்டிகலா வந்து ஒரு லைன் வரைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு விட்த் லைன் இடது பக்கம் 200 அதாவது லெஃப்ட் சைடு 200 வரணும். ஸோ லெஃப்ட் சைடு 200 வரணுன்றதால எக்ஸோட மதிப்பு வந்து மைனஸ் ஆகும். ஒய்ல மாற்றம் இல்லை. அதனால அட் ப்ரெஸ் பண்ணி -200, 0 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நமக்கு விட்த் லைன் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து கீழ் நோக்கி வந்து டிராயிங்கை முடிக்கணும். இப்போ கீழ் நோக்கி வரணும்னா எந்த ஆக்சிஸ்ல மாற்றணும்? ஒய் ஆக்சிஸ்ல. ஓகே, அப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 0ன்னு டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழ் நோக்கி வருது அப்படின்னா வேல்யூ நெகட்டிவ்ல போகும். அதனால -100. இந்த நெகட்டிவ் வேல்யூ வருமா பாசிட்டிவ் வேல்யூவா வருமான்றதெல்லாம் கோஆர்டினேட்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். அதனால நான் அதை பற்றி உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ என்டர் தட்டினா லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ சி கொடுத்து லைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸ்க்ரீனில் எந்த இடத்துல ஆரிஜின் இருந்தாலும் நாம் இருக்கிற புள்ளியிலேருந்து கச்சிதமாக இந்த ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டோம். அதனால தான் இதுக்கு பேர் ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் மெத்தட். இந்த ரிலேட்டிவ் மெத்தடையும் உங்கள் சிஸ்டமில் உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சார்பாக நன்றி, வணக்கம்.